help me. Help me. வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல 5 ரீஜனல் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது வேற மொழி படமா இருந்தாலும் சரி, தமிழ்லயே அவைலபிளா இருக்கு. அதுவும் யூடியூப்லயே இந்த படங்கள்லாம் இருக்கு. இந்த 5 படங்களோட பேரை சொல்றேன், எந்த சேனல்ல அவைலபிளா இருக்குன்றத சொல்றேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி இந்த 5 படங்களை ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதுக்கான லிங்கையும் தரேன். எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறவங்க கேளுங்க. மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா லிஸ்டுக்குள்ள போயிடலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு கரண் அர்ஜுன் அப்படின்றது. இந்த படம் 2022 தெலுங்குல வெளியாச்சு. இது ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் இப்ப தமிழ்ல அவைலபிளா இருக்கு. தந்தி ஒன் அப்படின்ற யூடியூப் சேனல்ல தான் அவைலபிளா இருக்கு. நான் இந்த லிஸ்ட்ல சொல்ற எல்லா படங்களும் தந்தி ஒன் சேனல்ல தான் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லா பாருங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை சொல்றேன். படத்தோட ஸ்டார்டிங் சீனே கரண் விருஷாலின்னு 2 பேரை நமக்கு காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ப்ரீ வெட்டிங் ஷூட்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பண்றதுக்காக இவங்க 2 பேருமே ராஜஸ்தானுக்கு தான் வந்திருக்காங்க. அங்கதான் ஷூட் பண்ற மாதிரி பிளான் இருக்கும். விருஷாலிக்கு பெருசா கல்யாணத்துல விருப்பம் இல்ல போல. கரண் கிட்ட சரியாவே பேச மாட்டாங்க. இவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்றது நமக்கு பெருசா தெரியல. இந்த மாதிரி சமயத்துல ஹெல்மெட் போட்டு முகத்தை மறைச்ச மாதிரி ஒரு நபர் இவங்களை ஃபாலோ பண்றான். அவன் யாரு என்னன்றது இவங்களுக்கு தெரியல. அப்படி ஃபாலோ பண்ண நபர் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு ஸ்டேஜ்ல இவங்க 2 பேரையும் லாக் பண்ணிடுறான். அப்படி லாக் பண்ணவன் இவங்களை கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி அந்த கரணை சாவடிக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்றான். யார் இவன், எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றான்ற மாதிரி பல கேள்விகள் போயிட்டு இருக்கு. படத்துல முக்காவாசி நேரம் இவங்க 3 பேரை வச்சுதான் கதை போகும். இவன் லாக் பண்ணி வைக்கிறான் பாத்தீங்களா, அப்பத்துல இருந்து இவங்க 3 பேர் மட்டும் தான் படத்திலேயே வருவாங்க. இவன் யாரு, எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்றதுக்கான காரணத்தை முடிவுல சொல்லுவாங்க. கண்டிப்பா இந்த படத்தை நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சின்ன படம், உங்களுக்கு பிடிக்கவும் வாய்ப்பு இருக்கு. தந்தி ஒன் சேனல்ல அவைலபிளா இருக்கு, பார்க்கணும்னா பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு ஜாக் 101 அப்படின்றது. இது ஒரு கன்னட படம் தான், பக்கவான மிஸ்ட்ரி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படமும் இப்ப தமிழ்ல இருக்கு, தந்தி ஒன் சேனல்ல தான் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். ஸ்டார்டிங்கே ஒரு காதல் ஜோடியை நமக்கு காட்டுறாங்க. 2 பேருமே கார்ல வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு மர்மமான முறையில அந்த இடத்துல இவங்க காணாம போயிடுறாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு நமக்கு தெளிவா காட்ட மாட்டாங்க. அவங்க காணாம போனாங்க பாத்தீங்களா, அந்த பகுதியோட பேர் தான் ஜாக் 101 இருக்கும். நம்ம ஹீரோவோட பேரு விக்ரம் அப்படின்றது போட்டோகிராஃபரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காரு. அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டோட தங்கச்சியும் மாப்பிளையும் தான் மர்மமான முறையில காணாம போயிருப்பாங்க. ஸ்டார்டிங் ஒருத்தங்க காணாம போன மாதிரி காமிச்சாங்கல்ல, அது இவங்க 2 பேரா தான் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டால பெருசா விசாரணை பண்ண முடியல. அவர் வெளிநாட்டுக்கு போய் ஆகணும்ன்ற ஒரு கட்டாயம் இருக்கு. அதனால நீ தான் இந்த கேஸை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு போறாரு. ஹீரோவும் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஏன்னா அந்த ஃப்ரெண்டோட தங்கச்சி இவருக்கும் தங்கச்சி மாதிரி தான். அதனால அவங்க எப்படி காணாம போனாங்கன்றதை கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாரு. இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தரை கூப்பிட்டுட்டு அந்த ஊருக்கு வந்துடுறாரு. அதை பொறுத்த வரைக்கும் டூரிஸ்ட் பிளேஸா இருக்கும், நிறைய பேர் வருவாங்க போவாங்க. ஃப்ரெண்டோட தங்கச்சியை தேடி போகும் போது தான் ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இவங்க மட்டும் காணாம போல, இதே மாதிரி நிறைய பேர் இந்த பகுதியில காணாம போயிருக்காங்கன்னு தெரிய வருது. போலீஸும் ரொம்ப அலட்சியமா இருக்காங்க. அதனால நம்மளே களை இறங்கி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சந்தேகப்படுற எல்லாரையும் விசாரிக்கிறாரு. அதே மாதிரி விசாரணை பண்றதுக்காக ஹீரோ இந்த ஊருக்கு வந்தாரு பாத்தீங்களா, கோயில்ல வச்சு ஒரு பொண்ணை பார்த்திருப்பாரு. பார்த்தோன்னே அந்த பொண்ணை பிடிச்சிருது. அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணுக்குமே இவரை பிடிச்சிருக்கு. 2 பேருமே லவ்வர்ஸா மாறிடுறாங்க. அதே சமயம் ஹீரோ தேடுற வேலையும் ஒரு சைடு பார்த்துட்டு இருக்காரு. தேடினவரு கடைசியில காரணத்தை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். முடிவுல நீங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டும் வச்சிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். மொத்தமே கம்மி கேரக்டர்ஸ் தான் இந்த படத்துல வருவாங்க. அதே மாதிரி லோ பட்ஜெட் படம் மாதிரி தான் மேக்கிங்லாம் இருக்கும். ஆனா படமா இது நல்லா இருக்கும். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு வாட்டி கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம 3ஆவதா பார்க்க போற படத்தோட பேரு ஐரவன் அப்படின்றது. இது ஒரு கன்னட படம் தான். இதுவும் ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படமும் தந்தி ஒன் சேனல்ல அவைலபிளா இருக்கு. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு நர்ஸை நமக்கு காட்டுறாங்க. ஒரு கேங்குக்கு பயந்து தான் அவங்க ஓடிட்டு இருக்காங்க. இந்த நர்ஸுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருச்சு போல. அதனால அந்த கேங்கை சேர்ந்தவங்க கொடூரமா அந்த நர்ஸை காலி பண்றாங்க. இந்த கேங்கை சேர்ந்தவங்க யாருன்னு நமக்கு தெளிவா காட்ட மாட்டாங்க. இப்ப மிதுன்னு ஒரு பணக்கார நபரை காட்டுறாங்க. இவர் பெரிய பிசினஸ் மேனா இருப்பாரு. அதே சமயம் சைட்ல சோசியல் சர்வீஸும் பண்ணிட்டு இருப்பாரு. இவர்கிட்ட அசிஸ்டண்டா தான் நம்ம ஹீரோயின் வேலைக்கு சேர்றாங்க. இந்த மிதுனோட ட்ராக் தனியா போயிட்டு இருக்கு. இப்ப விக்ரம்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இந்த விக்ரமோட தங்கச்சி இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல சில ஆட்களால கடத்தப்பட்டிருப்பாங்க. தங்கச்சியை கடத்தினது யாரு, எதுக்காக கடத்தினாங்க அப்படின்றத இவர் விசாரிக்கணும்னு ஆரம்பிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போது பல உண்மைகள் இவருக்கு தெரிய வருது. ஸ்டார்டிங் ஒரு நர்ஸ் கொல்லப்பட்டாங்க பாத்தீங்களா, அந்த கேங்கு தான் நம்ம தங்கச்சியை கடத்தி இருக்கு அப்படின்றது விக்ரமுக்கு தெரிய வருது. எதுக்காக நம்ம தங்கச்சியை கடத்தினாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா விக்ரமோ விசாரணை பண்ணிட்டு இருக்காரு.
அந்த மிதுன் கிட்ட ஹீரோயின் சேர்ந்ததா சொன்னா பாத்தீங்களா, ஹீரோயினோ விக்ரமோ காலேஜ் டைம்லயே ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. அதனால ஹீரோயின் விக்ரமுக்கு ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மிதுன் சார் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி மிதுன் சாரை பத்தியும் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த கதையில அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்ற படம் தான் இந்த படம். இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அதனால கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். படத்துல தேவையில்லாம நிறைய ஆக்ஷன் சீன் வச்சிருப்பாங்க. அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இருந்திருக்கலாம். இந்த படம் தமிழ்ல இருக்கு, பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற படத்தோட பேரு கேஸ் 30 அப்படின்றது. இந்த படம் 2023 தான் ரிலீஸ் ஆச்சு. தெலுங்குல வெளியான ஒரு பக்காவான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படமும் இப்ப தமிழ்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். நம்ம ஹீரோவோட பேரு அர்ஜுன் அப்படின்றது. இவர் கிரைம் பிரான்ச் ஆபீசரா இருப்பாரு. இதுக்கு முன்னாடியே இவர் 29 கேஸை சால்வ் பண்ணிருக்காரு. இப்ப இவர் விசாரிக்க போறதுதான் 30வது கேஸா இருக்கும். ஒரு லேடி வீட்டுல மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கொலை எப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றதை இவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த லேடிக்கு யாரெல்லாம் பழக்கம்ன்ற மாதிரி விசாரிக்கிறாரு. இந்த மாதிரி விசாரணை போயிட்டு இருக்கு. அதே சமயம் ஹீரோக்கு பர்சனலா சில ப்ராப்ளம் இருக்கு போல. இவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பாரு. அந்த பொண்ணோட ஞாபகம் அடிக்கடி இவருக்கு வந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணுக்கு என்னாச்சு, ஏன் நடுவுல அதை பத்தி எல்லாம் நினைச்சு பாக்குறாரு. அதே மாதிரி எடுத்துக்கிட்ட கேஸை விசாரணை பண்றாரு. அதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் சந்திச்சாருன்னு சொல்ற படம் தான் இந்த படம். சிலருக்கு மர்டர் மிஸ்ட்ரி படம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்கள மாதிரியான ஆட்கள் கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. தமிழ்லயே இந்த படம் இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நல்லா தான் கொண்டு போயிருப்பாங்க. முடிவுல நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்டும் வச்சிருப்பாங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம அஞ்சாவதா பார்க்க போற படத்தோட பேரு நடிகர் சங்கமம். இந்த படமும் தந்தி ஒன் சேனல்ல அவைலபிளா இருக்கு. இது ஒரு பக்காவான த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் தெலுங்கு படம் தான். 2023 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. தெலுங்குல இதோட பேரு பாரி தரங்கம் அப்படின்றது. இந்த படத்தோட பிளாட்டை சொல்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய ட்ராக்கா இந்த படத்தோட கதை பிரிஞ்சு போகும். நான் ஒரு ட்ராக்கை மட்டும் சொல்றேன். நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, காலேஜ் படிக்கும் போது ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அந்த பொண்ணுமே ஹீரோவை பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே காலேஜ்ல ஒரு பொலிட்டீஷியனோட பையன் படிக்கிறான். அந்த பையனுக்கு இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்றது பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த பையன் ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் போடுறான். இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வர மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் பண்றான். அது மூலியமா இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் போது ஈரின் ஒரு நாள் மர்மமான முறையில இறந்து போயிடுறாங்க. ஈரின் எப்படி இறந்து போனாங்க, யாரால இறந்து போனாங்கன்னு ஹீரோக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா அவங்க இறந்து போனதுல இருந்து ரொம்ப சோகமா இருக்காரு. இப்படி சோகமா இருக்கிறதுனால ஃப்ரெண்ட் இருக்காருல, ஒரு டாக்டர் கிட்ட பேசுறதுக்காக கூட்டு வராரு. ஹீரோவும் இவரோட மனசுல இருக்க கஷ்டத்தெல்லாம் அந்த டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவோட பிரச்சனையெல்லாம் கேட்டுட்டு இருக்க டாக்டர் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொன்னாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். இல்ல நடுவுல ஹாரர் கண்டென்ட்டையும் கலந்திருப்பாங்க. அதாவது பேய் வர மாதிரிலாம் நமக்கு பண்ணிருப்பாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். எண்டிங்ல நம்ம எதிர்பார்க்காத மாதிரி முடிச்சிருப்பாங்க. அது இந்த படத்தோட பிளஸ்ன்னு சொல்லலாம். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கணும்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நான் சொல்லியிருக்க 5 படங்களும் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இந்த 5 படங்கள்ல ஏற்கனவே எந்தெந்த படங்களை பார்த்திருக்கீங்க, அதுல எது உங்களுக்கு பிடிச்சது, எது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றத சொல்லுங்க. மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. மேற்கொண்டு எந்த மாதிரியான லிஸ்ட் எல்லாம் வேணும்ன்றத சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோல அந்த மாதிரி லிஸ்ட் எல்லாம் நான் போடுறேன்.